அது எங்களுக்காக பேசப்பட்ட பேச்சு தான். அது எதிர்க்கட்சிக்காகவோ, இல்ல ஆளுங்கட்சிக்காகவோ, இல்ல திமுகவோ, அதிமுகவோ பேசப்பட்டது அல்ல. திமுக கூட்டணி உடைப்பதற்கு வதந்திகள் பரப்புறாங்கன்னு சொல்றாருல்ல, அதுவும் உங்களுக்கு தானா? அதாவது நல்லா கேட்டுக்கிறங்க. எங்கள அரசியல் படுத்துறாருங்க. தலைவர் வந்து, "தம்பிகளா கவனமா இருங்கப்பா. தேவையில்லாம நீங்க வந்து YouTubeல போய் பேசும்போது, உங்கள வாய புடுங்குவாய்ங்க. அதே மாரி தேவையில்லாம எவனாவது அங்கிட்டு குண்டக்க மண்டக்க பேசுவாய்ங்க. அதெல்லாம் வந்து காது குடுத்து கேட்காதீங்க. கவனமா நம்ம இலக்க நோக்கி பயணிங்க. ஏன்னா, இப்ப சனாதனவாதிகள் இந்தியாவையே அழிச்சுக்கிட்டு இருக்கிறாய்ங்க. இன்னைக்கு இஸ்லாமியர்களுக்கு நேர் எதிராக அவங்க வக்ஃபு என்ற ஒரு திருத்த சட்டத்தை உருவாக்கி, இஸ்லாமியர்களுக்கு எதிர்ப்பாக செய்கிறார்கள். அதே நேரத்தில் வந்து கிறிஸ்தவர்களுக்கு எதிர்ப்பாக செய்கிறார்கள். தலித்துகளுக்கு எதிர்ப்பாக செய்கிறார்கள். அப்ப நம்ம வந்து ஒரு பேரணி நடத்த வேண்டியிருக்குது மே மாசம். ஒரு மாபெரும் பேரணி. தேசம் காப்போம் அப்படின்னு ஒரு பேரணிய நம்ம கொரோனாவுக்கு முன்னாடி நடத்தினோம். இப்ப வந்து நடத்த வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்குது அப்படின்னு எங்களுக்கு வந்து சொல்ல வர்றாரு. அரசியல் படுத்துறாரு. இது என்னன்னு தெரியல, திட்டமிட்டு வெளியில பரப்பி விடுறாங்க. இனி அதை முழுக்க முழுக்க பாருங்க நெறியாளர் அவர்களே. திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் நாம் பயணிக்கிறோம். தொடர்ந்து பயணிப்போம். வருகின்ற தேர்தலில் திமுகவை மட்டுமே நம்பி நாங்கள் இல்லைன்னு சொல்றாரு. அது யாருக்கு சொல்றாரு? யாருக்கு சொல்லுகிறார்? அந்த பைத்தியக்காரங்களுக்கு சொல்றாரு. எந்த பைத்தியம்லாம் பேசுது பார்த்தீங்களா? எந்த லூசுலாம் பேசுது பார்த்தீங்களா? அதுகளுக்கு சொல்றார், "டேய் பைத்தியக்கார பயலுகளே, நாங்க திமுகல தான் இருக்கிறோம். அதுக்காக திமுகல இருக்கிறோம்னா, நாங்க ஒண்ணும் அவங்கள சார்ந்து இருக்கவில்லை, சேர்ந்து இருக்கிறோம். அவர்களால் எங்களுக்கு பயன், எங்களால் அவருக்கு பயன், அவர்களுக்கு பயன். இருவர் பயனின் காலமாக மக்கள் பயன்படுகிறார்கள். மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு அரணாக நாங்கள் செயல்படுகிறார்கள்." அதைத்தான் அவர் சொல்ல வர்றாரே தவிர, இன்னொன்று சொல்றேன், நீ சொல்ற மாதிரி ஏன் கொஞ்சம் மன அழுத்தத்தில் இருக்குன்னா அது என்னன்னா, அது உங்களுடைய ஓப்பனா பேசுவோமே. இவர் வந்து ஏறக்குறைய 40 ஆண்டு காலமாக அரசியல் இருக்கிறாங்க. நெறியாளர் அவர்களே, உங்களுக்கு தெரியும். ஆரம்பத்தில் இது வந்து அரசியல் கட்சி இல்லை, இது ஒரு அமைப்பு. மதுரைக்காரங்களை பூரா பார்த்து சொன்னாரு அங்க வந்திருக்கப்ப, வந்து நீ அரசியலுக்கு வர்றவங்கலாம் நீங்க வந்து வாக்கரிசி போட்டு வாங்க வீட்டில். அப்புறம் ஒரு போர்ப்படைகளை தளபதிகளை போல எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்தார். வந்த பிறகு பரிணாம வளர்ச்சியில நம்ம தேர்தல் அரசியலுக்குள்ள வந்துட்டோம். தலைவர் யாரையுமே மறுக்க மாட்டார். எல்லா நிகழ்ச்சியும் போயிடுவார். இந்த பொறுப்பாளர்களை போட முடியாம இருக்குது. இப்ப பொறுப்பாளர்ல வந்து இப்ப நாங்க வந்து மாவட்ட செயலாளர் மட்டும் தான் போட்டிருக்கிறோம். இப்ப என்ன சொல்றோம், ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு மாவட்ட செயலாளர் போட போறோம். போடுறதுக்கு ஒரு டைம் கொடுக்கணும்ல. இருந்தாலும் ஒரு ஆபீஸ்ல உட்காந்து போட முடியும். இப்ப கடந்த 6-7 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி இருந்துச்சு. அப்ப வந்து இதே இடத்துல எங்க ஆபீஸ்ல வந்து இங்க இருந்தே போட்டாரு. 15 நாள் எங்கேயுமே இல்லாம வெளியில போடாம இங்கேயே இருந்து போட்டனால போட முடிஞ்சுச்சு. எப்ப சொல்றது, நான் சொல்றது 7-8 வருஷத்துக்கு முன்னாடி பொறுப்பு போட்டாரு பார்த்தீங்களா? அப்பதான் எனக்கெல்லாம் போட்டது பொறுப்பு. அதுக்கடுத்து நம்ம பொறுப்பு வந்து மெயினா எல்லா பொறுப்பு மாற்றி அமைக்கல. ஆனா அவருக்கு டைம் கிடைக்கல. அந்த கிடைக்கலன்றதை சொல்றாரு. இனிமேல் தயவு செய்து இப்படிலாம் கூப்பிடாதீங்கப்பா. நீங்க வார்டு கூப்பிட்டு இருக்கிறீங்க, அமைதியா இருங்க. நான் வந்து ஒரு வாரம் 10 நாள் வந்து தனியா இருந்து நான் பொறுப்பை போட்டு விடுறேன் அப்படின்னு சொல்ல வர்றாரு. இப்ப அதுக்காகத்தான் நாளைக்கு கூட்டம்.